ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாக்டர் ஸ்டோன் அனிமி அதோடைய அஃபிஷியல் லாஸ்ட் எபிசோடு பார்த்திங்கன்னா நேற்று ஜூன் 25 ரிலீஸ் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ டாக்டர் ஸ்டோன் அனிமி அஃபிஷியலி கம்ப்ளீட்டட். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அனிமே அப்படின்னு சொல்லி தெரியல. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்துட்டு அந்த அனிமையை பற்றி போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நான் ஏன் லாங் வீடியோ போடுறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ வரைக்குமே தோணிட்டு இருந்துச்சு, இந்த அனிமே இன்னுமே அதோடைய ரெக்கக்னேஷன், அது கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷனை அதுக்கு கொடுக்கல நம்ம இன்னும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் லிட்ரலி எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த அனிமேக்கு அமைஞ்சது. ஸோ சயின்ஸை இந்தளவு பண்ணால், இந்தளவு எங்கேஜிங்காக 7 வருஷமாக இந்த அனிமே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இத்தனை வருஷமும் கன்சிஸ்டன்ஸாக பார்க்குற நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த அனிமேக்கு இருக்காங்க. ஒவ்வொரு அனிமையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு சீசனில் ஏதோ ஒரு ஃபில்லர் எபிசோடு இருக்கும். பட் டாக்டர் ஸ்டோன்லாம் அந்த மாதிரி விடவே மாட்டாங்க. எந்த ஒரு எபிசோடு எடுத்துக்கிட்டாலும் அதில் ஏதோ ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி, சயின்ஸை இன்க்ளூட் பண்ணி அதில் நிறைய விஷயத்தை நீங்கள் அந்த அனிமே பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஸோ அந்த கேரக்டர் டிசைன்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும் அந்த அனிமேக்கு பர்ஃபெக்டாகவே. நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நருட்டோ அண்ட் ஒன் பீஸ் இது ரெண்டுமே தமிழ் டப்பில் வந்ததுக்கப்புறமா குறிப்பிட்ட நருட்டோக்கெலாம் அது கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் ஃபுல்லாக கிடச்சிடுச்சு. ஸோ அதுக்கான ஃபேன் பேஸ் பயங்கரமாக உண்டாயிட்டாங்க. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அதில் அதை வந்துட்டு மக்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்களே வந்துட்டு பார்த்துருந்துக்கலாம், நியூஸ் சேனல் வரைக்கும் வந்துட்டு நருட்டோ ரீச் ஆனதெல்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம். வெளிநாட்டிலலாம் ஒன் பீஸ் கொடியை வச்சு போராட்டம் பண்ணுற அளவுக்கு இந்த அனிமேஸ்க்கெலாம் வந்துட்டு ரெகக்னேஷன் கிடச்சிது. பட் நீங்கள் சொல்லலாம் அது வந்துட்டு ஓஜி, ஸோ அதுக்கு ரெகக்னேஷன் கிடச்சி தான் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நியூ ஜென் அனிமேயில் இருக்க நிறைய அனிமேஸ் சோலோ லெவலிங், ஜுஜுட்சு கைசனுக்குமே பார்த்தீங்கன்னா அது கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் மங்கா லெவல்லே வந்துட்டு கிடச்சிது. பட் இது அனிமேவாக வந்துமே பல லாங்குவேஜஸில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியுமே டாக்டர் ஸ்டோனுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு தான் சொல்லி ஆகும். அந்த அனிமே அவ்வளோ பீக்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு எபிசோடே எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் கேரக்டர் 3700 இயர்ஸை செகண்ட்ஸில் எண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த விஷயமே எப்படிப்பட்ட விஷயமாகும். சாதாரண ஒரு மனுஷன் ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியை ரீபில்ட் பண்ணுறேன், ஸ்க்ராட்ச்லேருந்து ரிவைவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒவ்வொரு விஷயத்தை அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணுவான். அது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிட்யூட், இது எல்லாமே அந்த அனிமேவை பீக்கில் கொண்டு போய் வச்சுச்சுன்னு சொல்லணும். நானே பார்த்துக்கிட்டிங்கன்னா 11th சயின்ஸ் குரூப் எடுத்தப்போ ஏன்டா எடுத்தோம் அப்படின்ற தாட்டில் இருந்தேன். பட் ஆஃப்டர் இந்த அனிமே நான் பார்த்ததுக்கப்புறமா சயின்ஸ் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. இந்த அனிமே பார்த்து நான் வந்துட்டு பல விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். சயின்ஸ் மூலியமாகவும் சரி, லைஃப் லெசன்ஸுமே இந்த அனிமேயில் பல விஷயத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு அனிமே முடியுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய அனிமே நான் பார்த்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு இன்க்ரீவ் பேன்கிரியாஸ் அப்படின்ற அந்த மூவிலாம் வந்துட்டு பயங்கர சேடாக இருக்கும். அந்த அனிமே முடிஞ்சப்போ நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். அட்டாக் ஆன் டைட்டன் முடிஞ்சப்போ எரன் அண்ட் மீகாஸா சேரலையே அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். பட் இதோட எண்டிங் எல்லாமே சேடாக இருக்கும். நான் ஃபீல் பண்ணுறக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த அனிமே பார்த்திங்கன்னா அதோடைய வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டான் சென்கு. ஸோ இந்த அனிமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் எனக்கு இப்போ வரைக்குமே ஏன் இந்த அனிமே முடிஞ்சுது, இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் அனிமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற தாட் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. நான் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த அனிமே பாடுறா, இந்த அனிமே பாடுறா அப்படின்னு. ஆனால் நான் சொன்னது யாருமே கேட்கல. ஜஸ்ட் பிகாஸ் இதில் சயின்ஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் இந்த அனிமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் டைமில் பார்க்க வேண்டிய முக்கியமான அனிமேல இதுவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த அனிமே ஆன்கோயிங் இருக்கும்போது தான் நம்ம இந்த அனிமேக்கு கொடுக்க வேண்டிய ரெக்கக்னேஷனை கொடுக்காம விட்டோம். இந்த அனிமே முடிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவாச்சும் அது கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷனில் பாதியாச்சும் நம்ம வந்துட்டு இதுக்கு கிடைக்க வைக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். என் சேனல் வீடியோ பெருசாக வியூஸ் போகாது, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் பார்க்குற அந்த 4 பேராச்சும் நீங்கள் கண்டிப்பாக இந்த அனிமேவை பார்க்கணும். நீங்கள் அதை கன்சிடரோட சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அது எந்த பிளாட்ஃபார்மில் எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் மஸ்ட் வாட்சான அனிமேயில் கண்டிப்பாக இந்த அனிமே இருக்கும். நீங்கள் அந்த அனிமே பார்த்து முடிச்சோன்னே கண்டிப்பாக நீங்கள் ரெகுலேட்டே பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கான ஒரு பீக் அனிமேன்னே சொல்லணும். அண்ட் ஜஸ்ட் நான் இந்த வீடியோ வந்துட்டு எதுக்கு போடணும்னு வந்தேன்னா, நீங்கள் டாக்டர் ஸ்டோன் கண்டிப்பாக பார்க்கணும், அதுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்றக்காண்டி தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ போட வந்தேன். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பார்த்து இந்த அனிமே கொண்டு என்னோட ரெகக்னேஷன் சரியாக கிடைக்கல ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்க்குறேன். அந்த அனிமே நான் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த அனிமேவை பார்த்து உங்களுக்காக வீடியோவும் போட நல்லா ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. தேங்க்யூ டாக்டர் ஸ்டோன். எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல மெமரிஸை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.